பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கடந்த 3 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். க்ளோரி டு காட். கர்த்தர் பராக்கிரமசாலியாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருக்கிறபடியினால நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிற காரியங்கள் அது மேற்கொள்ளாமல் போய்விடும். வேதத்தில் வாசிக்கும்போது ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில் வாசிக்கும்போது நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஓ க்ளோரி டு காட். அடுத்த வசனத்தை வாசித்தீங்களா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எனக்கு அன்பானவர்களே, சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம யாரையுமே வேதம் சொல்லுது, ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? காரணம், கிறிஸ்து மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். இப்போ அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்ற வார்த்தை கவனிங்களேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு கொடுத்தவர், கொடுத்து நம் மேலே வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினவர். வார்த்தை சொல்லுது, தம்மில் அன்பு கூறுகிறவராலே, உங்களுக்குள்ள இருக்கிறவராலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற மாதம். இந்த மாதம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற மாதம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய அவமானத்திற்கு, நிந்தைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு பின்பாக இயேசு நிற்கிறார். பிரதர், சிஸ்டர், உனக்கு பின்பாக இயேசு நிற்கிறார். சாதாரண மனிதனாய் அல்ல, பராக்கிரமசாலியாய்
உன்னோடு கூட இருப்பேன். எல்லாரும் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த 4வது மாதத்தில் நீர் சொல்லுகிற வார்த்தைக்காய் நன்றி அப்பா. பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியமும் வாய்க்காமல் போகிறதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எந்த வல்லமையும் எங்களை பிரித்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.